உலகம் முழுவதும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவர் கான்சர் வரை பாதிப்படையக்கூடும். அதிலும் ஒவ்வொரு 9 ஆண்களிலும் ஒருவனும் ஒவ்வொரு 12 பெண்களிலும் ஒருவரும் இந்த நோயால் மரணமடைகிறார்கள். கவலை கொள்ளாமல் பாருங்கள், உலகம் முழுவதிலும் 6 பேர் மரணிக்கும் போது அதில் ஒருவர் கான்சர் மூலமாகத்தான் இறக்கிறார்கள். இது நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சி தரும் உண்மை. கேன்சர் என்பது உலகில் மிகவும் பயங்கரமான ஒரு நோய் என்று நாம் பெரும்பாலும் கேள்விப்படுகிறோம். அதுவும் இது உண்மைதான். ஒருவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் ஒருநாள் கேன்சர் அவர்களை தேடிவரும் என்பது நிச்சயம். இதனால் தான் நம் சமூகம் கேன்சருக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிக்க தீவிரமாக முயற்சிக்கின்றது. இந்த நோய் எதிரான போராட்டம் நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கிறது மற்றும் சிகிச்சைக்கான புதிய வழிகளை தேடி அலைய வைக்கிறது. அதிகமாக விஞ்ஞானிகள் கைகோர்க்கின்றனர். கேன்சரை வென்றெடுக்க ஒரு நல்ல தீர்வு காண பலவித முயற்சிகளை மேற்கொள்ளும் மகத்தான பயணம் இது. கடந்த காலமானது முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் அறிவுத்திறன் கொண்ட பொறிமுறை தொழில்நுட்பம் வந்ததும் புற்றுநோய் எனும் இந்த மாபெரும் போரில் நாம் அதிகமான வாய்ப்பை பெற்றுள்ளோம். இதோ AI எப்படி ஹெல்த்கேர் துறையை மாற்றம் கொண்டு வருகிறது என்பதை சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று விளக்குகிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் ENC இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். சிலகோ மெடிசன் என்ற நிறுவனம் ஆல்ஃபாஃபோல்ட் என்ற கணினி திட்டத்தையும் ஃபாமா என்ற கருவியையும் பயன்படுத்தி ஹெப் செல்லுலர் கார்சினோமா என்ற மிகவும் பொதுவான கல்லீரல் புற்றுநோயை சிகிச்சை செய்ய சாத்தியமான மருந்தை வடிவமைக்கும் மற்றும் தயாரிக்கும் வேகத்தை மிகுந்த அளவு அதிகரித்துள்ளது. இந்த AI டூல் புதிய டார்கெட் ஒன்றை கண்டுபிடித்தது. இது மிகப்பெரிய முன்னேற்றமாகும். இதன் மூலம் விரைவில் இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையில் புரட்சிகரமான முன்னேற்றம் ஏற்படலாம். புத்திசாலித்தனமான விஞ்ஞானிகள் ஒரு புதுவித கான்சர் சிகிச்சை மருந்தில் உள்ளடக்கப்படவிருக்கும் ஒரு மாதிரி மொலிக்யூல் ஐ கண்டுபிடித்துள்ளனர். இந்த மொலிக்யூல் நேரடியாக கான்சர் மீது தாக்குதல் விடுக்க கூடியது. இது என்னென்ன சாதனையோ! வெறும் 30 நாட்களில் இவ்வளவு உயர்ந்த ஆராய்ச்சிகளை முடித்துள்ளார்கள். இன்னும் நேரம் கிடைத்தால் என்ன மகத்தான கண்டுபிடிப்புகள் நமக்காக காத்திருக்கும் என்று யோசிக்கவே ஆச்சரியம் தோன்றுகிறது. நாம் ஆல்ஃபாஃபோல்ட் போன்ற ஆரம்பகால AI கருவிகளை பயன்படுத்தி இன்னும் முதலில் உள்ளோம். ஆனால் கேன்சர் என்பது ஒரு சாதாரண நோயல்ல, அது பல்வேறு விதமான நோய்களின் கூட்டம். ஒவ்வொன்றுக்கும் வேறுபட்ட சிகிச்சைகள் தேவை. இது ஒரு சாதாரண இருமல் காய்ச்சல் போன்று இல்லை. இந்த மர்மமான பலவித நோய்க்கு ஒரு சிகிச்சை முறை கூட ஒரே என்று கிடையாது. புதுசா சிகிச்சைகளும் பார்முலாக்களும் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் பல முயற்சிகளை செய்றாங்க. ஆனா இப்போ அவங்க முக்கியமா கவனிக்கிறது எப்படி முடிஞ்சாலும் விரைவில் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுலதான். இதுல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு அற்புதமா வேலை செய்யும்னு நாம பார்க்க முடியுது. கடந்த வருடம் கூட நான் ஜப்பானுக்கு சென்றபோது டோக்கியோவில் ஒரு பேஸ்ட்ரி கடைக்கு போனேன். அங்கே பைகள், கேக்குகள், சாண்ட்விகள், குரோயசான்ட்கள் என்று கிடைக்காதது என்ன என்று சொல்லும்படி விதவிதமான பேஸ்ட்ரிகள் நிரம்பியிருந்தன. எனக்கு வேண்டியதை எல்லாம் எடுத்துக்கொண்டு பில் செலுத்துவதற்கு கவுண்டருக்கு சென்றேன். நான் கவுண்டரில் என்னுடைய பேஸ்ட்ரிகளை அடுக்கி விட்டேன். ஆனால் பணம் செலுத்தும் இடமாக நினைத்திருந்த அந்த கருவி திடீரென பச்சை ஒளிகளை பாய்ச்சி எங்கள் சகல பேஸ்ட்ரிகளையும் ஸ்கேன் செய்தது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. பிறகு ஸ்கிரீனில் நான் வாங்கிய அந்த அட்டகாசமான பேஸ்ட்ரிகளின் பட்டியல் மற்றும் எனக்கு செலுத்த வேண்டிய தொகை காட்டப்பட்டது. ஜப்பானில் பார்த்த மிக சிக்கலான டெக் விஷயங்களில் ஒன்றை நான் கவனிக்கவில்லை என்பது எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு புரிந்தது. ஒரு கட்டுரையை படித்தபோது தான் AI பேஸ்ட்ரீஸ்கான போராடும் கான்சர் என்னை அதிர்ச்சியூட்டியது. இது வெறுமைன ஒரு பேஸ்ட்ரி ஸ்கேனர் அல்ல. ஒரு சாதாரண கேஷ் ரெஜிஸ்டரில் பணிபுரிந்த AI நாம் வாங்கிய பலவிதமான பேஸ்ட்ரிகளை அங்கீகரிக்க வடிவமைக்கப்பட்டது. இப்போது அதே AI பேக்கரிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட மையப்படுத்துதல் கான்சர் நோயை நிலையானதாக கண்டறிவதற்கு உதவுவதில் பயன்பட தொடங்கியுள்ளது. கியோட்டோவில் உள்ள லூயிஸ் பாஸ்டர் சென்டர் ஃபார் மெடிசல் ஒரு மருத்துவர் இந்த அதிசய AI மேலும் உயர்ந்த மருத்துவ பயன்பாடுகளில் கையாள்கிறார். ஒரு அதிசயம் எப்படி பேஸ்ட்ரி ஷோப்பிலிருந்து மெடிக்கல் லேப்பிற்கு பயணிக்கிறது என்பது கேள்விப்பட்டாலே வியப்பளிக்கிறது. ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தகவல் ஒன்று அசத்தலானது. சில புற்றுநோய் செல்கள் மைக்ரோஸ்கோப் கீழ் பார்க்கும்போது டோனட்டுகளைப் போல தோற்றம் அளிக்கின்றன. இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை அறிந்த ஆராய்ச்சியாளர் AI பேக்கரிஸ்கான உருவாக்கிய குழுவினரை அணுகினார். இதன் விளைவாக சாய்டோ AI ஸ்கான் இன்று உருவாக்கப்பட்டது மற்றும் இந்த புதிய கான்சர் டயக்னோசிங் AI யூரினரி செல்ஸில் உள்ள புற்று செல்களை 99 விழுக்காடு வரை கண்டறிய முடியும். எவ்வளவு அற்புதமானது இந்த முன்னேற்றம்! அச்சுறுத்தும் அளவில் செயற்கை நுண்ணறிவு நம் உலகை ஆக்கிரமித்துள்ளது.
கடந்த சில ஆண்டுகளில் இந்த அதிசய தொழில்நுட்பம் பில்ஸ் ஐ வேறுபடுத்துவதிலும் மகாநகல் என்ஜினியரிங் பிரச்சினைகளை கண்டறிவதிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாட்-ஜிபிடி அதன் முதல் 5 நாளில் மில்லியன் யூசர்ஸ் பெற்று அதன் பெற்றோர் நிறுவனமான ஓபனாய் வியக்க வைக்கும் அளவுக்கு முன்னேறியுள்ளது. உலகமே மீண்டும் கலக்கப்பட்டு நிற்கிறது. ஏன் தெரியுமா? சொர என்ற புதிய டெக்ஸ்ட் வீடியோ AI பிளாட்ஃபார்ம் காரணமாக. இந்த பிளாட்ஃபார்ம் உலகின் சிறந்த வீடியோ உருவாக்குனர்களை கூட பயமுறுத்தி விட்டது. ஆனால் நாம் அடிக்கடி கேட்காத ஒன்று இதன் பின்னணியில் உள்ள பாதிப்புகள். ஏனெனில் அது அவ்வளவு சுவாரஸ்யமானது அல்ல. ஹார்வர்டு பொது சுகாதார பள்ளியின் கண்டுபிடிப்புகள் படி AI மூலம் நோய் கண்டறிதல் சிகிச்சை செலவை 50 விழுக்காடு வரை குறைத்துவிடும் மற்றும் சுகாதார முடிவுகளை 40 விழுக்காடு வரை அதிகரித்துவிடும். இது உங்களுக்கு அரை விலையில் சிறப்பான பராமரிப்பை தருகிறது. இந்த விதிவிலக்கான மாற்றம் உலகளாவிய சுகாதார துறையில் எப்போதும் காணாத ஒரு புதிய அத்தியாயமாக உருவாகிறது. ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு விஞ்ஞானிகள் AI உதவியுடன் 1,00,000க்கும் அதிகமான படங்களை பரிசோதித்து ஸ்கின் நோய்களை கண்டுபிடிக்க அசத்தலாக முடிவுகளை பெற்றனர். AI-இன் துல்லியத்தை ஒப்பிடும்போது 58 சர்வதேச தோல் நோய் வல்லுநர்கள் கொடுத்த மதிப்பீடுகளை விட சிறந்த பலன்களை அடைந்தனர். பல ஆய்வுகள் கூட AI ஏற்கனவே சிறப்பாக செயல்படும் என்பதை நிரூபித்துள்ளன. மரபணு அறிவியலில் சில புதிய முன்னேற்றங்கள் உலகின் சிறந்த ரேடியோலாஜிஸ்ட்களை விட நிபுணத்துவமாக தீய கட்டிகளை கண்டறியும் ஆற்றலை கொண்டுள்ளது. கலையின் இந்த துறையில் மேலும் மேலும் முன்னேற்றம் காண்பதால் ஆய்வாளர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். உலகளாவிய பல பகுதிகளில் போதிய அளவு ரேடியோலாஜிஸ்ட்கள் இல்லாமல் பலருக்கு சிகிச்சை கிடைக்க சிரமமாக உள்ளது. மருத்துவர்கள் நம் மக்கள் தேவைக்கு போதுமானவர்கள் இல்லை என்பதால் மருத்துவ தொழில்நுட்பம் துறையில் ஆய்வாளர்கள் AI பயன்பாட்டை இந்த குறைவை நிரப்ப உதவும் என நம்புகிறார்கள். இணையதளத்திற்கு மட்டும் அணுக்கம் உள்ள எவரும் விரைவாகவும் வசதியாகவும் ஆரோக்கிய தகவல்களை பெற முடியும் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் அறிகுறிகளை கூகுள் இல் தேடும்போது புற்றுநோய் என்று வருவதை பற்றிய பாட்காஸ்டில் பேசுகிறோம். ஆனால் கூகுள் விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமான ஒரு அசத்தலான டயக்னோஸ்டிக் AI அதன் பெயர் ஏமி ஆதிக்யூலத் மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோரர் என்பவரை உருவாக்கி உள்ளனர். இது ஒரு டாக்டருடன் பேசும் உணர்வை தரும் வகையில் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் அறிகுறிகளை வழங்கினால் இந்த AI உங்களுக்கு உதவுகிறது. என்ன ஒரு அற்புதமான புதுமை! இந்த பாட்காஸ்ட் உள்ளடக்கத்தில் ஏமி எனும் அற்புத சாதனம் பற்றிய விவரம் உள்ளது. ஏமிக்கு ஒரு தனிப்பட்ட டாக்டர் போன்ற சிறப்பான திறன் உள்ளது. உங்கள் கேள்விகளை கேட்டு அவைகளுக்கு ஏற்ற சிகிச்சையை வழங்குகிறது. இன்னும் சமீப ஆராய்ச்சிகளின்படி கிளினிக் மருத்துவர்களை விட அக்குரசியான டயக்னோஸ்டிக் திறன் கொண்டுள்ளதாக ஏமி கூறுகிறது. LLMS எனும் தொழில்நுட்பம் எவ்வாறு வேலை செய்கிறது என்று புரிந்துகொள்வது இது ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி. நம்முடைய ஆரோக்கியத்தில் மெடிக்கல் இமேஜிங் மூலம் AI எப்படி பட்டையை கிளப்புகிறது என்பது பற்றி நாம் ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ அதே மாதிரி டசீஸ் சிம்டம்ஸ் ஐயும் AI கண்டறிவது பற்றி பேசப்போறோம். இப்போதைய நிலையில் ஏமி இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு மற்றும் சில லிமிடேஷன்ஸ் உள்ளன. எனினும் இது நமக்கு ஃபியூச்சர் என்ன அளிக்க போகிறது என்று ஒரு துல்லியமான பார்வையை தருகிறது. நாம் அதிகம் கவனிக்காத ஒன்று சுவாஸ்திய உலகில் நிர்வாக பணிகளை AI எவ்வாறு மாற்றம் செய்கிறது என்பதை பற்றியது. நாம் ஹெல்த்கேர் என்று எண்ணும்போது ஒரு டாக்டரை சந்திப்பது, சர்ஜரி செய்வது, மருந்தகத்திலிருந்து மருந்துகளை எடுப்பது என்று எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் AI நமது ஹெல்த்கேர் உலகில் ஏழைகளான நிர்வாக பணிகளை எவ்வாறு சோபானமாக மாற்றியுள்ளது என்பதை யோசிக்கவே இல்லை. நாம் மருத்துவமனையில் அனுபவிக்கும் சீரற்ற வசதிகளை உண்டாக்க பின்னணியில் நடக்கும் அலாதியான நிர்வாக பணிகளை பற்றி நினைப்பது அரிது. இன்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு சராசரி நர்ஸ் தங்கள் பணிநேரத்தில் 25 விழுக்காடு நேரத்தை ரெகுலேட்டரி மற்றும் நிர்வாக வேலைகளில் செலவிடுகின்றனர். இந்த ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்துள்ளேன். அதாவது AI என்பது குறைந்தபட்சம் நிகழ்காலத்தில் மருத்துவர்களையோ அல்லது பிற மருத்துவ பெருமக்களையோ மாற்றிவிட வருவதில்லை. ஆனால் இப்போது AI செய்யக்கூடிய மிக அதிக பாதிப்பை கொண்ட விஷயம் என்றால் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பணிகளுடன் உதவுவதுதான். மருத்துவத் துறையில் உள்ள சாதாரணமான மனக்குழப்பம் கொடுக்கும் பக்கங்களை கடந்து மனித மருத்துவர்கள் அதிக சிக்கலான பணிகளை செய்ய நேரமும் மன சக்தியும் பெற உதவுகின்றன. இதன் ஒரு சிறந்த உதாரணம் இந்த நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஆகும். இன்றைய வீடியோவில் மெட்பிரைட் AI என்ற பொதுவாக பங்குவிற்கப்படும் நிறுவனம் பற்றி பார்ப்போம். இவர்கள் உருவாக்கியிருக்கும் மெட்மேட்ரிக்ஸ் என்ற AI பவர்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் மிகவும் அசத்தலானது.
இந்த தளம் கிளினிக்குகளின் வளங்களையும் நோயாளிகளின் தேவைகளையும் ஒருங்கிணைக்கவும் இருதரப்பினரின் நன்மைக்காக மேம்படுத்தவும் உதவுகிறது. இது கண்டிப்பாக ஒரு புதுமையான மாற்றம் அளிக்கிறது. இந்த மருத்துவமனையில் ஒரு அற்புதமான கருவியை பற்றி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? AI ரசோஸ் மாச்ச என்னும் இந்த கருவி நிஜமாகவே ஒரு மாயாஜாலம் போல. இது வரவேற்பறையில் உள்ள விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போல பணியாற்றுகிறது. பேஷண்ட்ஸின் அனைத்து தேவைகளையும் இந்த டூல் பகுப்பாய்வு செய்து சந்திப்புகளை அட்டவணைப்பதிலிருந்து தொடங்கி சரியான மருத்துவர்களையும் பொருத்துகிறது. மெட் மேட்ரிக்ஸ் என்ற இந்த அசத்தலான அம்சம் மருத்துவமனையின் திறனை அசூரவேகத்தில் மேம்படுத்துகிறது. நோயாளிகளை அவசர வழிகாட்டுதல் மூலம் சரியான சிகிச்சைக்கு விரைவில் அனுப்பும் செயல்பாடு மூலம் காத்திருப்பு நேரத்தை குறைக்கிறது மற்றும் மொத்த செயல்திறனையும் அதிகரிக்கிறது. இது மட்டுமல்ல, கிளைம் ஆப்டிமைசர் என்ற சூப்பர் டூல் உள்ளது. இது கிளைம் நிராகரிப்புகளுக்கான முக்கிய காரணங்களை பகுப்பாய்வு செய்கிறது. மேலும் டேட்டா ரிப்போர்ட்டிங் விளக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் கருவி கூட உள்ளது. இது மருத்துவமனையின் சக்திவாய்ந்த தரவுகளை அளிக்கிறது. இந்த கிளினிக் ஆபரேஷன்ஸின் முழுமையான டாஷ்போர்டும் ஒரு மார்வெலஸ் ரெவென்யூ என்ஹான்சரும் உள்ளது. இது கிளினிக்கின் பேஷியன்ட் பேஸ் மற்றும் ரெவென்யூ மாடல் டூல்ஸ் அடிப்படையில் வருமான வளர்ச்சிக்கான அரிய வாய்ப்புகளை கண்டறிய உதவுகிறது. சுற்றுச்சூழல் கிளினிக்குகளுக்கு இது ஒரு அற்புதமான பொருள் ஆகும். மேலும் இது அவர்களை அவர்களின் மேலாண்மையை வித்தியாசமாக மேலாண்மை செய்ய உதவுகிறது. ஒரு மிகப்பெரிய சவாலை நமது ஹெல்த்கேர் இண்டஸ்ட்ரி சந்திக்கிறது. பல ரெவென்யூ உற்பத்தி செய்யும் வழிகளை மெட்பி வழங்குகிறது. இது நோயாளிகளுக்கு மேலும் சிறந்த பேஷண்ட் கேர் அளிக்க உதவுகிறது. அந்த டூல் மற்றும் மற்ற அம்சங்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் மேலே உள்ள லிங்க் கிளிக் செய்க. நீங்கள் பார்க்கும் நோயாளிகள் குறித்து எண்ணுங்கள். ஒரு டாக்டர் அவர்களை மருத்துவமனையில் சந்திக்கும் அதிக நேரம் மிகவும் குறைவு. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் மிக முக்கியமான பணி உங்களால் மட்டுமே செய்ய முடியும். ஆம், ரிசர்ச் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் தகவல்கள் உங்கள் நலனை பேணுவதில் அளப்பரிய பங்கு வகிக்கிறது. ஆராய்ச்சி காட்டுகிறது என்று நோயாளிகள் தங்களுக்கு தானே முன்னின்று பராமரித்தால் அவர்களின் சிகிச்சை முடிவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதை. ஆனால் பிரச்சினை என்னவென்றால், பலருக்கு தேவையான அறிவு இல்லை அல்லது அவர்கள் திட்டங்களை பின்பற்றி நடத்தை மாற்றங்களை செய்ய விருப்பமோ உத்வேகமோ இல்லை. நல்ல செய்தி, இந்த துறையிலும் AI உதவி செய்யும் வாய்ப்புகள் பெரும் அளவில் உள்ளன. மஷின் லேர்னிங் மூலம் மருத்துவம் மிக தனிப்பட்ட முறையில் அமைக்கப்படுவதை கொண்டு வரும். இது மனித மருத்துவர்களால் சாத்தியமில்லாத ஒன்று. மாசினி நாள் முழுவதும் 24/7 கிடைக்கும் மற்றும் கூடுதலாக பல்வேறு சிகிச்சைகளை இம்ப்ளமெண்ட் செய்யும் கொண்டு இருக்கலாம். இப்போது ChatGPT எனும் அற்புத கருவியை கொண்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு அவர்களின் நோய் தகவல்களையும் சிகிச்சை விருப்பங்களையும் மிகவும் எளிமையாக புரிய வைக்கிறது. இதுவரை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளது என்னவென்றால், ChatGPT மூலம் நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய அறிகுறிகளை கண்காணிப்பதுடன் சிகிச்சை திட்டங்களை சரியாக பின்பற்றுவதில் உதவி புரிகிறது. அதன் மூலம் சுயநலமின்றி இவர்களின் உடல்நலம் காப்பாற்றப்படுகிறது. சிகிச்சையை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்பது, கருத்துக்களை தெரிவிப்பது, ஊக்குவிப்பது மற்றும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது ஆகியவற்றில் ChatGPT போன்ற கருவிகள் மிகவும் சிறப்பானவை. மேலும் இவை மருத்துவ நிபுணர்களால் வழங்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் பிளான் வெவ்வேறு படிப்பினை நிலைகளுக்கும் மொழிகளுக்கும் மாறுவதில் அசத்தல். இது சிகிச்சையை எளிதாக பின்பற்ற உதவும் அரிய வாய்ப்பை வழங்குகிறது. பேஷண்ட் புரிந்துகொள்ள வேண்டியதை புரிந்து கொள்வதிலும் எல்லோரும் அவர்களது ஹெல்த்கேரை மேலும் நன்றாக கையாள உதவுகிறது. கல்வி தரம் என்ன என்பதில்லாமல். ஆனால் ஹெல்த்கேரில் AI பயன்படுத்துவதில் கவலை ஒன்று உள்ளது, அதாவது டேட்டா. உங்களுடைய ஹெல்த்கேர் டேட்டாவை யார் பார்க்க முடியும், எவ்வளவு முக்கியம் என்பதை எவ்வாறு. சிலிகான் வேலி டெக் நிறுவனங்களுக்கு நாம் எவ்வளவு தகவல்களை பகிர வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? பிரபலமான கோல்டன் ஸ்டேட் கில்லர் அவரது குற்றங்களுக்கு பத்திரமான பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஓபன் சோர்ஸ் DNA டேட்டாபேஸ் மூலம் பிடிபட்டார். குறிப்பாக அவர் தனது சமர்ப்பிக்கவில்லை, ஆனால் விசாரணையாளர்கள் குற்றச்சீரிடமிருந்து லிங்க் செய்தனர். இந்த பகுதியானது பொதுநலவாய ஒலிபரப்பில் உள்ள உள்ளடக்கம். DNA ஆய்வில் குற்றவாளிகளை பிடிப்பதில் இந்த கருவி எவ்வளவு அற்புதமான செயல்திறன் கொண்டது என்பதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் கேள்வி இதுதான், நாம் எங்கே இந்த எல்லையை குறிக்க வேண்டும்? இன்று கிரிமினல்ஸ் கைது செய்ய DNA இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் இந்த எல்லையின் பரிமாணம் எதுவரை? நாளைக்கு இவர்கள் எப்படி சுதந்திரமாக எதிர்க்கும் போராளிகளை பிடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஒரு பெரிய கேள்வியே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கூட உங்களது ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி குறிப்பிட்ட நோய்களுக்கு உங்கள் மேலும் கூடுதல் இன்சூரன்ஸ் பிரைசஸ் கட்டச் சொல்லி உங்கள் கையை நசுக்கப் போகிறார்கள்.
சிகிச்சை பயன்பாடுகளில் AI மற்றும் டாக்டர்கள் சேர்ந்து வேலை செய்ய நாம் சில பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டியுள்ளது. அந்த அதிசயமான எதிர்காலம் பற்றி சிந்திக்கும்போது அது நிச்சயம் அற்புதமாக இருக்கும். எதிர்காலம் சைவ சக்தி மற்றும் டாக்டர்களின் கைகள் ஒன்றிணைந்து உயிர்களை காப்பாற்றுவதை கற்பனை செய்யும்போது அது நிச்சயமாக வியப்பூட்டும் ஒன்றாக இருக்கும். நாம் முழுமையாக ஒரு AI டாக்டர் மூலம் சிகிச்சை பெறும் நாள் இன்னும் வரவில்லை, அல்லது அது எப்போது வரும் என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் இன்றைய உலகம் ஏற்கனவே மெடிக்கல் கேர் முன்னேற்றத்தை குறிப்பிடத்தக்க வேகத்தில் முன்னெடுக்கும் அற்புதமான டூல்ஸ் நிறைந்துள்ளது. குறைந்தபட்சம் தற்போதுதான் இத்தகைய டூல்ஸ் உலகளாவிய மருத்துவ சேவைகளை உயர்வுக்கு உயர்த்தி வருகின்றன. மனிதர்கள் AI விட சிறந்தவர்கள் என்று சில துறைகளில் எப்பொழுதும் கருதப்படுகிறது. அதில் சில துறைகள் என்றால் மனநல பிரச்சனைகள், நிரந்தர நோய்கள் மற்றும் வாழ்க்கையின் கடைசி கால பராமரிப்பு போன்றவை அடங்கும். மக்களின் நம்பிக்கை என்பது AI-க்கு இன்னும் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. ஏனெனில் மக்கள் AI மீது நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அது வெற்றிகரமாகிறது என்று கூறக்கூடிய நிலை இல்லை. ஹெல்த்கேரில் AI பங்களிப்பை பற்றிய தற்போதைய ஆராய்ச்சிகள் நாம் கண்டுபிடிப்பது மிகவும் திகதிகளை தருகின்றன. ஒரு பக்கம் சில ஆய்வுகள் காட்டுகின்றன என்று மக்கள் நம்புகின்றனர், அதுவும் அதிகாரப்பூர்வமாக. டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் மற்றும் மானிட்டரிங் போன்றவைக்கு 80 விழுக்காடு மக்கள் AI மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பது கூடுதல் ஆச்சரியம் தரக்கூடிய செய்தி தான். AI எந்தவிதமான புதிய நாட்களை நமக்கு தரப்போகிறது என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கிய மேலாண்மையில் AI கருவிகளை பயன்படுத்த விருப்பம் கொண்ட அமெரிக்கர்களின் எண்ணிக்கை குறித்த ஒரு ஆய்வில் 60 விழுக்காடு மக்கள் மருத்துவ பராமரிப்பில் நம்புவதில் சற்று அசௌகரியம் அடைந்துள்ளனர். இதில் இன்னும் சிறிது சவால்களும் முயற்சிகளும் உள்ளன. நம்பிக்கையை கட்டமைப்பது என்பது மெட் போன்ற நிறுவனங்களின் முக்கிய இலக்கு. இந்த அற்புதமான AI கருவி மூலமாக மருத்துவமனைகள் மற்றும் மனித கிளினிக்கர்கள் எளிதாக அணுகக்கூடியவர்களாகவும் அவர்களது பணிகளை சிறப்பாக செய்ய உதவியாகவும் மாறிவிடுவார்கள். இந்த புதிய தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மஷின் லார்னிங் போன்றவற்றை பயன்படுத்தி மருத்துவ உலகில் புரட்சியை கொண்டுவர இன்றே தயாராகிறது. அல்காரிதம்கள் என்று நாம் அழைப்பதென்னவோ, இந்த கருவிகள் நம் உலகை கற்பனையையும் மீறி மிக வேகமாக மாற்றி வருகின்றன. AI பற்றிய ஆபத்துகளை நாம் அடிக்கடி பேசுகின்றோம், ஆனால் உண்மையில் சரியான கைகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது.